ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்விகளை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, இரட்டை கிளவி போல். இது ஒரு ஊமைங்க. இந்த ஊமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இரட்டை கிளவினா என்ன? இதுக்கான பொருள் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை ஒற்றுமை. 52வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. கீழே ஊமையையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தலைன்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்று பொருந்தாதது இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான், பொருந்தலை. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஓகை. ஓகைனா மகிழ்ச்சி. மகிழ்ச்சியெல்லாம் வராது, வருத்தம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவு, கரெக்டு. நகமும் சதையும் போலனா நட்பு, கரெக்டு. நீர்மேல் எழுத்து போலனா நிலையின்மை, கரெக்டு. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வருத்தம். அடுத்தது 53வது கேள்வி, பொறுத்துக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஊமையையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். எடுத்து பொருத்தணும். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சி தான் ஆன்சர். ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது தவிப்பு. அதாவது ஊமை, அவர் கனவு கண்டா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே, அதனால் தவிப்பு போல. உடுக்கை இழந்தவன் கை போல, நட்பு. உடுக்கை இழந்தவன், உடுக்கைனா அதாவது ஆடை இழந்தவன் கை போல. ஆடை கீழே நழுவி விழுந்தால் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போய் பிடிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நட்பு இருக்கணுமா. வரையா மரபின் மாறி போல, அதாவது கொடையில் மாறினா மலை, மலை போல இருக்கணுமா, அள்ளி கொடுக்கணுமா. ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா அடக்கம், அடக்கமாக இருக்கணுமா. இதான் ஆன்சர். 54வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா. ஒரு ஆசிரியர் கேட்குறாரு மாணவர்கிட்ட, இந்த கவிதையுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? இது அறிவினா. அதாவது ஆசிரியருக்கு தெரியும் இந்த கவிதையுடைய பொருள் என்னன்னு தெரியும், மாணவர்கிட்ட தெரியுதா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இது அறிவினா. இது ஐயவினா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? அடுத்து 55வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. அவங்க ஒரு விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம அதுக்கான வினாவை கண்டுபிடிக்கணும். பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது விடைங்க. இதுக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். விடையை பார்க்கலாங்களா? பி தான் ஆன்சர். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இப்படி தான் வரணும். 56வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, இதுதான் சரியான வினா. 57வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. கீழே சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க, அதை கரெக்டாக பொருத்தணும். பொருத்துங்க பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக மாற்ற வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது, இதுதான் சரி. 58வது கேள்வி, வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. படி அப்படிங்கிற ஒரு வேர் சொல் இருக்குதுங்க. இதிலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். வினையாளனையும் பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை படித்தவர் என்பது வினையாளனையும் பெயர். 59வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க. தொலைநகல், முன்பதிவு, காசோலை, காணொளி, கடவுச்சொல் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தாவே கண்டுபிடித்து விடலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். அதாவது கா ஃபஸ்ட்டு வரணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கா இங்கே மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுடலாம், அவ்வளோதான். மற்றதை பார்க்கவே தேவையில்ல, சரிங்களா? ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே நெடில்கா தான் இருக்குது, இதில் மட்டும் குரில்கா இருக்குது. அடுத்து 60வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்கள், கூந்தல், கோலம், கிழங்கு, கௌதாரி. இதை அகர வரிசையில் அமைங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை ஏ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கீ வரணும். கீ, கு, கோ, கௌ. அதாவது கீனா ஈ, கூனா ஊ, அடுத்து கோனா ஓ, அடுத்தது ஔ. பாருங்கள், இதுதான் சரியான ஆர்டர். உங்களுக்கு அகரவரிசை தெரியலனா இப்படி கூட உச்சரித்து எழுதி அதை வச்சு ஆன்சர் போட்டுக்காங்க. 61வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை தா என்பது சரி. 62வது கேள்வி, வனப்பு பொருள் கண்டறிக. வனப்பு இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வனப்பு விடையை பார்க்கலாங்களா? வனப்புனா அழகு. 63வது கேள்வி, ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. ஒரே பொருளை தரக்கூடிய 2 சொற்களை கண்டுபிடிக்கணும். இசை அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய 2 சொற்கள், அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பி தான் ஆன்சர். இசைனா புகழ்கிற அர்த்தமும் இருக்குது, இசைவுங்கிற அர்த்தமும் இருக்குது. 64வது கேள்வி, பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. எந்த சொற்றொடரில் பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பி தான் ஆன்சர். ஏரியில் இந்த ரீ வரணும், குளித்து விட்டு மலை மீது ஏறினான் இந்த ரீ வரணும், இதுதான் கரெக்டு. 65வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. இங்கெல்லாம் ஆங்கில சொற்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம், மெர்சினா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, லாரினா சரக்குந்து. ஸோ ஏ தான் ஆன்சர். 66வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள். இந்த தொடரை கரெக்டான நிறுத்தற்குறியோடு அமைக்கணும். அமைங்க பார்க்கலாம். அமைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சி தான் ஆன்சர். மாணவர்கள் ஆம், இங்கே வந்து மேற்கோள் குறி போட்டிருக்காங்க பாருங்கள், என்பதைப் போல தலையாட்டினார்கள், இதுதான் சரி. 67வது கேள்வி, பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இங்கே வந்து பிழை இருக்குது, அந்த பிழையை கண்டுபிடிச்சி அதை நீக்கி சரியான சொல்ல நம்ம சொல்லணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பி தான் ஆன்சர். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இதுதான் ஆன்சர். 68வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த, இதுக்கான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உதித்த கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை மறைந்த என்பது சரி. 69வது கேள்வி, பொருந்தா பெயரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 பெண்களுடைய பெயரில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீலாம்பிகையார் இது வந்து பொருந்தாதது, ஏன்னா இவங்க வந்து இப்போ வந்தவங்க, மற்றவங்க எல்லாமே முற்காலத்தில் இருந்த சங்ககால பெண்கள். 70வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற சொற்களில் எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? நெஞ்சு என்பது பொருந்தாதது. அதாவது இந்த ரா, இந்த லா, இந்த லா எல்லாமே ஒரே டைப்பு, இவை எல்லாமே இடையினத்துக்கு வரும். நெஞ்சு என்பது மெல்லினம். 71வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க, பொருத்தியிருக்காங்க, அதில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பி தான் பொருந்தாதது. தமர் அப்படின்னா உறவினர்கள், பகைவர்கள் கிடையாது. 72வது கேள்வியிலிருந்து 76வது கேள்வி வரைக்கும் ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கேள்விகளை படிச்சுட்டு கேள்விக்கான பதிலை தான் தேடணும். பத்தியை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பட் இப்போ வீடியோங்கிறதுனால நான் சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். மக்கள் வாழ்வில்
பிறந்தது முதல் நடத்தப்படுகிற நிகழ்வுகளில் ஒன்று விழா. விழா அப்படிங்கிறது ஒரு தனியிடம் பெற்றிருக்கு. மனித மாண்புகளை எடுத்துரைக்கக்கூடிய விழாவானது பண்பாட்டுடைய வெளிப்பாடாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக புகார் நகரம், அந்த நகரத்தோடு தொடர்புடைய விழாக்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான விழான்னு பார்த்தீங்கன்னா இந்திர விழா. இந்திர விழாவை பற்றி சிலப்பதிகாரத்திலேயும் மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இந்திர விழா அப்படிங்கும் பொழுது தெருக்களில் புதிய மணலை பரப்பியிருப்பாங்க, ஊர் மன்றங்களில் நல்லெண்ணெய் பற்றி சொற்பொழிவாற்றுவாங்க. இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, கேள்விகளை பாருங்கள். 72வது கேள்வி, மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எதுன்னு கேட்டால் விழா தான் தனியிடம் பெறுகிறது. 73வது கேள்வி, விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது அப்படின்னா பண்பாட்டுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. 74வது கேள்வி, இந்திர விழா எந்த நகரத்தோடு தொடர்புடையதுன்னா புகார் நகரத்தோடு தொடர்புடையது. 75வது கேள்வி, இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது என்னென்னா புது மணல்கள் தான் பரப்பியிருப்பாங்க. 76வது கேள்வி, எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றதுன்னா 28 நாட்கள் நடைபெற்றது. 77வது கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொறுத்துங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க, டக்குன்னு கண்டுபிடிக்கணும், டைம் எடுத்துக்கூடாதுங்க. இந்த தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் முடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை, மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள், முரளும் அப்படின்னா முழங்கும், பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். ஏதான் ஆன்சர். 78வது கேள்வி, சரியான எண் அடையை தெரிவு செய்க. அதாவது சொற்களை கூட்டிட்டு அதை எப்படி நம்ம ஆர்டராக எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதணும். 1 கூட்டல் இடம், இதை சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். சேர்த்து எழுதுனீங்கன்னா 1 இடம்னு வரும். அதை நம்ம ஓர் இடம் அப்படி தான் சொல்லுவோம். அதாவது இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். ஸோ விடை ஓரிடம் என்பது சரி. புரியுதுங்களா? அடுத்து 79வது கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடைய தெரிவு செய்யணும். ஓர் அடிப்படையில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை ஒரு பகல் என்பது சரி. அதாவது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இங்கே அப்படி தான் வந்திருக்கு, மற்றதில் தவறு இருக்குது. 80வது கேள்வி, கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அதாவது தனித்தனி தொடராக இருக்குது. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தால். இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. இதை ஒன்றா மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? ஏதான் ஆன்சர். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தால், இதுதான் ஆன்சர். 81வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது? நுனியில் சுருங்கிய காய் எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சோம்பல் என்பது சரி. 82வது கேள்வி, சரியான தமிழ்ச்சொல் கண்டறிக. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பண்டைய இலக்கியம். 83வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். இந்த கலைச்சொற்களை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? சீதா ஆன்சர். 84வது கேள்வி, விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்கிறது. விடை நேர்விடை. 85வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம்னா என்ன, கானகம்னா என்ன? இதுக்கான பொருள் வேறுபாடை கண்டுபிடிக்கணும். கனகம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனகம்னா பொன், கானகம்னா காடு. 86வது கேள்வி, அழகு. இதற்கான இரு பொருள் தருக. அழகு. விடையை பார்க்கலாங்களா? டி தான் ஆன்சர். அழகுனா வனப்பு, அணி அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது. 87வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். திங்கள் என்பதற்கான பல சொற்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? திங்கள்னா சந்திரனையும் குறிக்கும், மாதத்தையும் குறிக்கும். 88வது கேள்வி, இரு பொருள் சுட்டுக. பார்.
இதுக்கான 2 பொருளை கண்டுபிடிக்கணும். பார் என்பது எதையெல்லாம் குறிக்குங்க? பார் என்பது பார்த்தல், அதையும் குறிக்கும், உலகத்தையும் குறிக்கும். 89வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை அப்படின்னு ஒரு சொல்லை கொடுத்துருக்காங்க. இந்த நன்மை அப்படிங்கிற சொல்லை எடுத்து கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். இதுதான் ஆன்சர். 90வது கேள்வி, சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. சரியான வினாச்சொல் எந்த வாக்கியத்தில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சீதா ஆன்சர். தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இப்படி தான் வரணும். மற்றதில் என்ன தவறுனா, கவிதையை எழுதியவர் என்னன்னு வரக்கூடாது, யாருன்னு வரலாம். செல்வத்து பயன் எத்தனைன்னு வரக்கூடாது, செல்வத்து பயன் யாதுன்னு வரணும். பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தார்னு வரக்கூடாது, எங்கு பிறந்தார் அப்படி தான் வரணும். அடுத்து 91வது கேள்வி, தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. அவங்க விடையை கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இது விடைங்க. இந்த விடைக்கு ஏற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை சீதா ஆன்சர். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் இப்படி தான் வரும். 92வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கீழே இருக்கிறதுல எது சரியான வினாச்சொல்லாக வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எளிமைதான். இது எப்படி நடந்தது என்பது வினாச்சொல். அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் என்பது இது செய்தி தொடருங்க. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை என்பதும் செய்தி தொடர். அந்தோ என் செல்வம் பறி போயிற்றே இது உணர்ச்சி தொடர். இது எப்படி நடந்தது என்பதுதான் வினாத்தொடர். 93வது கேள்வி, உறங்கினால். உறங்கினால் இந்த வினைமுற்றுக்குரிய வேறு சொல்ல கண்டுபிடிக்கணும். இது வினைமுற்றுங்க. இதுக்குரிய வேறு சொல் என்ன வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை உறங்கு என்பது சரி. 94வது கேள்வி, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. கீழே 4 வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. இதில் எது எழுத்து வழக்கில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா? ஏன் முடியாது? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை 1ம் 4ம் தான் சரி. அப்போ டி தான் ஆன்சர். நானும் அவனும் உள்ளே சென்றோம் இது கரெக்டு. ஏன் முடியாது இதுதான் கரெக்டு. அடுத்து 95வது கேள்வி, எது தவறான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர்? எது தவறான நிறுத்தற்குறியோடு இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் தவறு. கார்மேகம் கடுமையாக உழைத்தார் இங்கே கரெக்டு தான். அதனால் வாழ்வில் இங்கே தேவையில்லாமல் கார்புள்ளி போட்டிருக்காங்க, அதனால் தப்பு. மற்றதில் எல்லாமே சரிதான். சரிங்களா? அடுத்தது 96வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானதுன்னு கேட்குறாங்க. நிறுத்தற்குறி அடிப்படையில் எது சரியானது கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. பி தான் ஆன்சர். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, இதுதான் சரி. மற்றதில் என்ன தவறுனா, இங்கே பாருங்கள், இது கேள்விக்குறி இருக்கணும். இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் கார்புள்ளி போட்டிருக்காங்க. பூ பழம் இங்கே பாருங்கள், இங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் தப்பு இருக்குது. 97வது கேள்வி, ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர்னால் என்னங்க? ஆன்சர்னால் விடை தான். விடைக்கு விடை தான் ஆன்சர். 98வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சி தான் ஆன்சர். குசினி அப்படின்னா சமையலறை. என்னப்பா புதுசாக இருக்குது, குசினின்னா சமையலறையா? ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருந்தகம் கிடையாது, மருத்துவமனை. கிராமம் அப்படின்னா ஊர் கிடையாது, கிராமம்னா ஊரா? ஊர் வராது. என்ன வரும் கிராமம்னா? கிராமத்துக்கு நேரான தமிழ் சொல் என்ன தெரியலையே. தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கிராமம் இதற்கு நேரான தமிழ் சொல் என்ன? அடுத்து நிபுணர். நிபுணர்னால் ஓவியர் கிடையாது. நிபுணர்னால் என்ன சொல்கிறது,
இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னங்க? இது எல்லாமே வேற்றுமொழி சொல்லுங்க. இதுக்கான சரியான தமிழ் சொல்ல கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து 99வது கேள்வி, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு இதுக்கான இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை திறனட்டை. 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி 60-70க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கிறோம். அது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 100வது கேள்வி, ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை. அது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடை மறை விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.